ஐ நோ, இந்த இரண்டு வார்த்தைகளே போதும் ரகுவரன் என்ற அந்த மாபெரும் நடிகனை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் இந்தி என 5 மொழிகளிலும் ஏறக்குறைய 200 படங்களுக்கு மேல் நடித்து தனக்கென ஒரு தனிப்பட்ட பாணியை உருவாக்கி கொண்ட கலைஞன் ரகுவரன். நடிகனாக மட்டுமே பலராலும் அறியப்பட்ட ரகுவரன் ஒரு இசையமைப்பாளர் மற்றும் நல்ல பாடகர் என்பது பலருக்கும் தெரியாது. ரகுவரன் தானே பாடி இசையமைத்த ஆல்பம் ஒன்று மிகவும் பிரபலம். ட்ரினிட்டி காலேஜ் லண்டனில் பியானோ கற்றவர் ரகுவரன் என்பதும் இன்னொரு ஆச்சரியம். இவ்வளவு திறமைகளை கொண்ட ரகுவரன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் தன்னுடைய 49வது வயதிலேயே இவ்வுலகை விட்டு மறைந்தும் போனார். 1982 காக்கா என்ற மலையாள படத்தின் மூலம் திரை உலகிற்கு அறிமுகமானார் ரகுவரன். அதன் பிறகு படிப்படியாக வளர்ந்த ரகுவரன் 1996 நடிகை ரோஹிணியை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார். சரியாக 8 ஆண்டுகள் கழித்து 2004 அந்த காதல் ஜோடி பிரிந்து விவாகரத்தும் பெற்றுக்கொண்டது. அதன் பிறகு அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தினால் உடல் நலம் பாதிக்கப்பட்டு 2008 இறந்தும் போனார் ரகுவரன். ஆனால் இந்த மன வாழ்க்கை முறிவு மற்றும் அவரது மரணம் அனைத்திற்கும் காரணமாக கூறப்பட்டது அவரது குடிப்பழக்கத்தை தான். அவரது குடிப்பழக்கத்திற்கு காரணமாக இருந்தது நடிகை அமலா என்கிறது விவரம் அறிந்த வட்டாரம். 1997 RC சக்தியின் கூட்டுப்புழுக்கள் படத்தில் இணைந்து நடித்தார்கள் ரகுவரனும் அமலாவும். அந்த படத்தில் நடித்த போது நடிகை அமலாவை காதலிக்க ஆரம்பித்தார் ரகுவரன். இந்த காதலை பற்றி அமலாவிடமும் கூறியிருக்கிறார் ரகுவரன். ஆனால் ரகுவரனின் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை அமலா. ரகுவரனின் காதல் ஒருதலை காதலாகவே முடிந்து போனது. இந்த காதல் தோல்வி ரகுவரனை மிகுந்த மன அழுத்தத்தில் தள்ளியது. அதன் பிறகு புகைப்பிடித்தல் மற்றும் மது பழக்கத்திற்கு முழு நேர அடிமையானார் ரகுவரன். அதன் பிறகு நடிகை அமலா 1991 நடிகர் நாகார்ஜுனாவுடன் ஒரு படத்தில் இணைந்து நடிக்க நாகார்ஜுனாவுடன் காதல் வயப்பட்டு அவரையே திருமணமும் செய்து கொண்டார். இவையெல்லாம் ரகுவரனை பெரிதும் பாதிக்க மேலும் மேலும் மதுவுக்கு அடிமையானார் ரகுவரன். அதன் பிறகு அந்த காதல் தோல்வியிலிருந்து மீண்ட ரகுவரன் ரோஹிணியை காதலித்து 1996 திருமணமும் செய்து கொண்டார். காதல் தோல்வியிலிருந்து மீண்டாலும் புகை மற்றும் மது பழக்கத்திலிருந்து முழுமையாக ரகுவரனால் மீள முடியவில்லை. அது ரோஹிணியுடனான அவரது மன வாழ்க்கையையும் வெகுவாக பாதித்தது. பொறுமை இழந்த நிலையில் திருமணமான 8 வருடங்களிலேயே 2004 ரகுவரனை விட்டு பிரிந்தார் ரோஹிணி. அதன் பிறகு 4 வருடங்கள் தனிமையில் வாழ்ந்த ரகுவரனின் வாழ்க்கையும் 2008 முடிவுக்கு வந்தது. காதல் தோல்வி ஒரு மகத்தான கலைஞனின் வாழ்க்கைக்கே முடிவாக அமைந்து விட்டதாக அறியப்படும் நிலையில் ரகுவரனை அமலா நிராகரித்ததற்கான காரணமும் வேறாக இருக்கிறது. ரகுவரன் கடுமையான கோபக்காரர் என்றும் படப்பிடிப்பு தளங்களில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் அடிக்கடி கோபப்படுவார் என்றும் அதனாலேயே ரகுவரனை அமலா நிராகரித்தார் என்றும் கூறப்படுகிறது. அதோடு ரகுவரனிடம் இருந்த
புகைப்பழக்கம் மற்றும் மது பழக்கம் இரண்டும் அமலாவுக்கு தெரிய வர, அதனாலும் ரகுவரனின் காதலை அமலா நிராகரித்தார் என்றும் கூறுகிறது விபரம் அறிந்த வட்டாரங்கள்.